தென்காசியில் தனியார் பேருந்து நேருக்கு நேர் மோதிய விபத்தில் படுகாயமடைந்த 6 பேர் மேல் சிகிச்சைக்காக நெல்லை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, கூடுதல் விவரங்கள் என்ன? நெல்லைக்கு வரவழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 6 பேரின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? மருத்துவர்கள் தயார் நிலையில இருக்கிறாங்களா? பூங்குழலி, தென்காசி மாவட்டம் இடைகால் பகுதியில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இந்த சம்பவத்தில் சுமார் 66 பயணிகள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக 108 மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் மீட்கப்பட்டு தென்காசியில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். தற்போது அனைவருமே தென்காசியில் இருக்கக்கூடிய இந்த அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த 66 பேர்களில் 6 பேர் சம்பவத்தில் தற்போது உயிரிழந்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் சிலருக்கு சிறு காயம் ஏற்பட்டிருக்கிறது, சிலருக்கு படுகாயங்கள் தலையில் பலத்த காயங்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பலத்த காயங்கள் ஏற்பட்ட அனைவருமே மேல் சிகிச்சைக்காக நெல்லையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு தற்போது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்கிருந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அனைவரும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் சிறுகாயங்கள் அடைந்த மற்ற நோயாளிகள் அனைவரையுமே தற்போது தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. பொதுவாகவே இந்த திருநெல்வேலி பொறுத்தவரை தென்மண்டலத்தில் ஒரு முக்கியமான மருத்துவமனை, இங்கேதான் அனைத்து வகையான உயர் சிகிச்சைகளும் அளிக்கப்படும். ஆக இங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக தற்போது வரை 6 பேரும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தேவைப்படுபவர்கள் இங்கிருந்து அனுப்புவதற்கான அனைத்து வகையான பணிகளையும் மாவட்ட நிர்வாகமும் மருத்துவத்துறையும் செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு நடத்தி விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தவிர இந்த சிறு காயமடைந்து இருக்கக்கூடிய பயணிகளிடம் தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விபத்து எப்படி நடந்தது உள்ளிட்ட விவரங்கள் சேகரிக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உயர்தர சிகிச்சை என்பது தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இந்த சம்பவத்தின் போது அதிக அளவு கிட்டத்தட்ட 6 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள், பலர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்தும் அந்த பகுதியில் ஏதேனும் சிசிடிவி கேமரா காட்சிகள் இருக்கிறதா என்பது குறித்தும் தொடர்ந்து கைப்பற்றப்பட்டு தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்ட அரசு மருத்துவமனையே ஒரு பரபரப்பான சூழல் தான் காணப்படுகிறது. ஏனென்றால் இங்க இருக்க உறவினர்கள் அனைவரும் ஏராளமான வந்திருக்கிறார்கள். நம்ம உறவினர் ஒருத்தர் கேட்கலாம். வணக்கம், எப்படி நடந்துச்சு, அதை பத்தி உங்களுக்கு யார் தகவல் சொன்னது? இல்ல, அவங்களே சொல்லுவாங்க. எங்களுக்கு எப்படி நடந்துச்சுன்னே தெரியலங்க. ஒரு கண்ணு மூடிட்டு முழிக்கக்குள்ள இந்த இது நடந்துருச்சு. எனக்கு கொஞ்சம் கான்சியஸ் வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. நான் முழிச்சு பார்க்கும்போது ரோட்ல தான் படுத்துக்க மாதிரி இருந்துச்சு. பஸ் வேகமா ஓட்டி வந்தாங்களா? எங்க பஸ் நிதானமா தான் வந்துச்சு. நான் இதுல KR பஸ்ல வந்தேன், MRK கோபாலன்ல வந்தேன். அது நிதானமா தான் வந்துச்சு. அது ஸ்பீடெல்லாம் இல்ல, எப்பவும் மாதிரி உள்ள ஸ்பீடெல்லாம் இல்ல, நிதானமா தான் வந்தாங்க. நீங்க பயணிச்ச பஸ்ல குழந்தைகள், பெரியவங்க, முதியோர் நிறைய பேர் இருந்தாங்களா? சீட்ல ஃபுல்லா இருந்தாங்க. நான் மட்டும்தான் நின்றுட்டு இருந்தேன். சீட்ல எல்லாமே கம்ப்ளீட்டா இருந்தாங்க. நான் மட்டும்தான் ஃப்ரண்ட்ல நின்றுட்டு இருந்தேன். என்ன காரணம் தெரிஞ்சுச்சா? இப்ப சொன்னாங்களா எப்படி ஆச்சு விபத்துன்னு பத்தி சொன்னாங்க? நான் இப்பதான் முழிச்சிருக்கவே செய்யறேன். எனக்கு என்ன காரணம் என்னன்னே தெரியாது. நீங்களே கேட்டிருக்கலாம். விபத்தில் சிக்கிய அந்த பாதிக்கப்பட்ட பயணியை பேசியிருக்கிறார்கள். தொடர்ந்து இவர்களுக்கு உயர்தர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இவர்கள் வந்த பேருந்து மிக மெதுவாக வந்ததாகவும் கூறப்படுகிற நிலையில் தொடர்ந்து இங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய அனைவர்களுக்கும் தரமான சிகிச்சை அளிக்கும் பணி என்பது துவங்கி நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் மேல் சிகிச்சைக்காக தொடர்ந்து இன்னும் பலரை அனுப்ப திட்டமிடப்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மருதுபாண்டி.